நான் இன்றைக்கி ரவா லட் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையானது 1 1/2 கப் ரவா எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஈக்குவலாக சுகர் எடுத்துக்கிட்டேன், நட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன், மில்க் வந்து நான் எடுத்துகிட்டேங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு இப்போ நான் அதில் வந்து கீ போட போகிறேன். இப்போ அந்த நமக்கு தேவையானதாக நம்ம இஷ்டம்னா கீ போட்டு இப்போ நான் நட்ஸ் எல்லாம் போட்டு பாதாம் முந்திரி எல்லாம் நான் வச்சுருக்கேன். திராட்சை வேணும்னா போட்டுக்கலாங்க, என்கிட்ட இல்லை, நான் யூஸ் பண்ணலை. இப்போ நான் இதை ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே நெய்யில் வந்து நான் ரவையை போட்டு நல்லா கிண்டிட்டேன். இப்போ நான் அதுலேருந்து ஒரு ஸ்மெல் நல்லாயிருக்கும். அது வந்த உடனே இப்போ நான் லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மில்க் சேர்த்து இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிப்பேன். நல்லா உதிரியாக தான் இருக்கும், ரொம்ப கெட்டிப்படாமல். ரொம்பவும் ஊற்ற வேணாம், ரொம்ப பால் ஊற்றினாலும் அது நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வறுத்துக்கோங்க. இப்போது ரவை பார்க்க உங்களுக்கு நல்லாயிருக்கும், உதிரியாக நல்லாயிருக்கும். இப்போ நான் ரவையை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிட்டேன். இப்போ இதுக்கு சுகரை நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன்ல, இப்போ நான் அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டேன். நட்ஸ் எல்லாமே நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது வந்து இது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இது வந்து நல்லா வரணும். இப்போ நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து என் பசங்களை விட வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.